வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்ப ராசியில் வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி பகவான் நவம்பர் 15 வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. அப்போ இந்த வக்ர நிவர்த்தி அடைகிற சனி பகவானால் நிறைய ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போகுது. அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில தீய பலன்கள் அப்படின்றது வரப்போகுது. அந்த ஒரு சில தீய பலன்களும் பார்த்திங்கன்னா சனி பகவான் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினையை ஏற்படுத்துறதுக்காக சில நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் கொடுப்பாரு. அந்த சில நெகட்டிவ் இம்பேக்ட்ஸையும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பரிகாரம் மூலயமா நிவர்த்தி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு அதுக்கான பரிகாரமும் அந்த பதிவிலே நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ தெளிவாக பார்த்து அந்த பரிகாரத்தை பண்ணிக்கிறது மூலயமா அந்த நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் பெருமளவு நம்ம மீண்டு வந்துடலாம். புரியுதுங்களா? முதல்ல பாருங்கள், இந்த 12 ராசிக்குமான வக்ர நிவர்த்தி பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க துணை மக்களுக்குமான பொதுவான பலன்கள். இப்போ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் பாருங்கள், நீங்கள் மேஷ ராசியை பற்றி சொன்னீங்க, ரிஷப ராசியை பற்றி சொன்னீங்க. நானும் அந்த ராசியை சேர்ந்த பர்சன். எனக்கு என்னோட ஜாதகத்தில் இப்போ நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் பாருங்கள், வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். அதனால் எங்கள் ஜாதகத்தை நாங்கள் நல்ல பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் போட்டிருக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ண பெரும்பாலும் நாட் ரீச்சபிள் இருக்கும். அதனால் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நீங்கள் பாருங்கள், பொதுவாக மேஷத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். அதே மாதிரி பாருங்கள், சூரியன் உச்சமாகக்கூடிய ராசி மேஷ ராசி. அப்படிப்பட்ட மேஷ ராசி அன்பர்களை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆளுமை அப்படின்றது ஜாஸ்தி இருக்குங்க. நிறைய மேஷராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் அதில் இருப்பாங்க. அப்படி யூனிஃபார்ம்டு சர்வீசஸில் இல்லை அப்படின்னாலும் ஒரு பெரிய கன்சர்னில் ஒரு பெரிய ஆளுமையான பதவிகளில் இருப்பாங்க. அப்படி நாங்கள் படிக்கிற காலத்தில் பாருங்கள், எங்களோட இளம் வயசில் எங்களோட தசா புத்தி சரியில்லை, அதனால் எங்கள் படிப்பு தடைப்பட்டு நின்றுச்சு அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா நிறைய மேஷராசி அன்பர்கள் பாருங்கள், அவங்களோட வசதிக்கும் வருமானத்துக்கும் ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஸ்தாபனம் அப்படின்னு வச்சு நடத்தி அந்த சின்ன ஸ்தாபனத்தில் அவங்க ஒரு முதலாளியாகவும் அவங்க கீழே அட்லீஸ்ட் 1-2 பேராவது வேலை செய்வாங்க. ஒரு ஆர்டர் போடக்கூடிய ஒரு ராசி அதுதான். மற்றவங்களுக்கு ஒரு கட்டளை இட்டு அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மேஷராசி. இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறோங்க அப்படின்னாலும் இவங்க கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு இது செய், அது செய், இது பண்ணாத, அது பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போடக்கூடிய தொழிலில் தான் பார்த்திங்கன்னா நிறைய மேஷராசி, அதாவது பெரும்பாலான மேஷராசி அன்பர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் இருக்கார். வக்ரகதி அடைஞ்சிருந்தார். வக்ரகதி அடைஞ்சதுனால நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் ஒரு மிதமான அளவில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செஞ்சிச்சு. அப்போ அந்த மிதமான அளவில் இருந்த பிரச்சனைகளும் இப்போ வக்ர நிவர்த்தி அடையிறதுனால நிறைய நற்பலன்கள் வரப்போகுது. என்னென்ன நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்னா, மொதல் விஷயங்க நம்ம தொழிலில் அது லாபஸ்தானம். அதாவது லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு, லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ நம்ம செய்கிற தொழிலில் லாபங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா சனி பகவான் இருக்கார். பொதுவாக சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னாங்க, அவர் ஏதாவது ஒன்று செஞ்சால் சனி கொடுக்கறத யாராலையும் கெடுக்க முடியாது, அதாவது கெடுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது இப்படி சொல்லுவாங்க. அவர் கெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் பெருசாக யாராலையும் தடுக்க முடியாது. பரமேஸ்வரனால் மட்டும்தான் சனி கெடுக்கிறத தடுக்க முடியும். அதே மாதிரி சனி கொடுக்கறத யாராலையும் கெடுக்க முடியாது அப்படிம்பாங்க. இப்போ அவருக்கு நிறைய உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கடமை அவருக்கு இருக்குது. அப்போ நம்ம எந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னாலும் அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு மேன்மை, ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். நம்ம செய்கிற தொழிலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈடுபாடோடு செய்வோம். ஈடுபாடோடு செய்யறதுக்கான ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வரும். நல்ல ஈடுபாடோடு செய்வோம். இல்லை நாங்கள் முதல்லேருந்தே ஈடுபாடோடு தாங்க செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, முதல்லேருந்தே ஈடுபாடோடு செஞ்சுருந்தாலும் இப்போ நம்ம மனசு பார்த்திங்கன்னா உற்சாகம் அடையும். பொதுவாக பாருங்கள், கிரகங்கள் சரியில்லாத போது முதல்ல நம்ம மனசு தான் சோர்வடையும். அதனால் வேலைகள் பாதிப்பு, மனசோர்வு, உடல் சோர்வு, உடல் உபாதைகள், அதனால் வேலைகள் பாதிப்பு. இப்படி தான் பெரும்பாலான அசுப கிரகங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துவாங்க. இப்போ லாபஸ்தானத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்க சனியினால் தொழிலில் பாருங்கள், நம்மளுக்கு ஒரு புது ஒரு ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
நிறைய கஸ்டமர்ஸ், புது புது கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் மேன்மை அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி நிறைய தொழிலில் மேன்மை இருக்குது, டேர்ன் ஓவர் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னும் போது லாபம் அப்படின்றது வரதானே செய்யும். ஸோ அந்த லாபம் அப்படின்றது கிடைக்கும். ரெண்டாவது வந்து பாருங்கள், நிறைய மேஷராசி அன்பர்கள் ப்ராப்பர்ட்டிக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது ஃப்ளாட் வாங்கலாம், வீடு வாங்கலாம், காடு வாங்கலாம், அதாவது நிலம் வாங்கலாம், இப்படி நிறைய யோசனைகள் இருக்குது பார்த்திங்களா. அதெல்லாம் வந்து நிறைய பேர் வாங்கிறதுக்கான பிராப்தம் இருக்குது பெரும்பாலான மேஷராசி அன்பர்கள். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், மார்ச் 29 சனி பயிற்சி அடைய போது. அப்போ வந்து மேஷத்துக்கு சனி பகவான் 7 நாட்டு சனியாக உட்கார போகிறார். அதனால் பேக்கப்லாம் இப்போயே பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு பிஸ்னஸில் இருந்த நிறைய முட்டுக்கட்டைகள் அப்படின்றது மாறும், அகலும், தொழிலில் முன்னேற்றம், மேன்மை, அதனால் வருமானத்தில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, திருப்தி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், குடும்ப ரீதியாக நிறைய வந்து மேஷராசி அன்பர்களுக்கு பிரச்சனை அப்படின்றது இருந்துச்சு பார்த்திங்களா. அதாவது குடும்ப ரீதியாக கான்ஃப்ளிக்ட்டு, குடும்ப ரீதியாக வந்து பாருங்கள் நம்ம ஃபேமிலி வந்து அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சுங்க. அந்த ஸ்மூத்தாக போயிட்டு இந்த ஃபேமிலியில் என்ன ஆச்சுன்னே தெரில. ஒய்ஃப்க்கும் எனக்கும் நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ், ஒய்ஃப்க்கும் எனக்கும் மனமுட்டங்கள், மனப்பிரச்சனைகள், அதே மாதிரி பிள்ளைங்க ரீதியாக எனக்கு மனசு கஷ்டம், பிள்ளைங்க ரீதியாக பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி, இந்த ஜாயின்ட் ஃபேமிலியில் எல்லாரும் பிரச்சனை, ஏதோ ஒரு காரணங்க நாங்கள் பிரிஞ்சோம், இந்த மாதிரி நிறைய மேஷராசி அன்பர்கள் சொல்கிறது உண்டு தான். இது அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா மாறக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் வந்து பாருங்கள், மார்ச் 29 வரைக்கும் ரொம்பவே ஃபேவராக இருக்குது. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த குரு நல்லா இருக்கிறது, அதாவது 2ஆம் பாவம் தானே, குடும்ப வாக்குஸ்தானம் குரு, அப்படி இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஃபேவரான ஒரு சிச்சுவேஷனை தான் ஏற்படுத்துது. ஸோ பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்மளுக்கு நேரமும் காலமும் நல்லா இருக்கும்போது 2 மடங்கு உழைச்சிக்கணும், 2 மடங்கு 3 மடங்கு உழைச்சிக்கணும். ஏன்னா அந்த நல்ல காலத்தை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக. நேரமும் காலமும் சரியில்லை அப்படின்னா 20 மடங்கு உழைக்கணும், ஏன்னா நம்ம நார்மல் லைஃப் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இப்போ உங்களுக்கு நேரமும் காலமும் நல்லா தான் இருக்குது. வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்க சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு நல்லதை செய்ய போகிறாரு அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ திருமணத்துக்காக வரன், ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருந்தாங்க, வரன் பெருசாக கூடி வரல, அப்படி நிறைய பேர் வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா. நிறைய பேருக்கு வரன் கூடி வர்றதுக்கான பிராப்தம் இருக்குது. என்னங்க அடுத்து 7 நாட்டு சனி வரப்போதே, கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேருக்கு 7 நாட்டு சனியில் கல்யாணம் நடக்கும், நிறைய பேருக்கு 7 நாட்டு சனியில் குழந்தை பிறக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெடுக்கிற கிரகம் சனி பகவான் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து பாருங்கள், நம்ம லைஃப்பில் ஒரு புது சொந்தத்தை வந்து ஏற்படுத்துவார். காரணம் என்னென்னா, ஆல்ரெடி பழகின சொந்தத்தில் நம்மளால் பெருசாக வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க முடியாது இல்லையா. புது சொந்தம், புது ஒரு பழக்கம், புது சூழ்நிலை, புது பிரச்சனை, அந்த மாதிரி வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. பொதுவாக வந்து பாருங்கள், நிறைய பேருக்கு வரன் கூடி வர வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த 11ஆம் பாவத்தில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்க சனி லாப சனியாக இருக்கார். லாபங்களை கொடுத்தே தீருவார் மேஷராசி அன்பர்களுக்கு. என்ன வந்து பார்த்திங்கன்னா, இந்த நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக இருந்தாலும் நாங்கள் வந்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சில பரிகாரங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்க தான் செய்வோம். அந்த மாதிரி மேஷராசி அன்பர்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாபஸ்தானத்தில் இருக்க சனி தொழிலில் மேன்மை, முன்னேற்றம் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிக்கோங்க. ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி. அப்போ முருகப்பெருமான வழிபாடு பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோயிலுக்கு போங்க. முருகன் கோயிலில் ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு முருகனை வந்து பாருங்கள் 9 முறை சுற்றி வாங்க. சுற்றிட்டு தொழிலில் மேன்மைக்காக வேண்டிட்டு வாங்க. ஆல்ரெடி நல்ல மேன்மையான நிலை இருந்தாலும் முருகப்பெருமானோட கடாட்சம் இருக்கும்போது அந்த மேன்மை நிலை அப்படின்றது இன்னுமே அதிகமாக நிறையவே வாய்ப்பு உண்டு இருக்கு. ஆக இந்த மேஷராசி அன்பர்கள் சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்க வாழ்த்துக்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது கும்ப ராசியான காலபுருஷனுக்கு மேஷராசி முதல் ராசி. இந்த சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல வக்ரமாக இருந்தாரு. இந்த 16ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ மேஷராசி என்பர்களுக்கு டைரக்டாவே அந்த 11ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த 4.5 மாதங்கள், இந்த ஏன்னா 16 நவம்பர்ல இருந்து நம்ம 29ஆம் தேதி மார்ச் வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு ஒரு 4.5
மாதங்கள் வரும். அந்த 4.5 மாதத்துல இந்த சனி பகவானுடைய பார்வை தான் முக்கியமா இருக்கு. ஏன்னா இது நாள் வரைக்கும் அவர் டைரக்டா இருந்து எல்லாருக்குமே என்னென்ன பலன்களை கொடுக்கணுமோ, ஏன்னா சனி பகவான் சொல்லக்கூடியவர் அந்த பாவ கிரகம். அடுத்து பாத்தீங்கன்னா மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம், ஒருவருடைய கர்மாவை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம். அதாவது ஜோதிட ரீதியாக நீதிமான் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் இது நாள் வரைக்கும் தன்னுடைய நிலையை இயல்பு நிலையாக இருக்கும் போது டைரக்டாவே அந்த மேஷராசி என்பவர்களுக்கு சில பலன்களை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ வக்ரமாக இருக்கும்போது அவர் பின்னோக்கி நகரும் போது, விரைவாக சொல்லும் போது, அந்த பின்னோக்கி நகர்வதன் மூலமாக நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு அந்த தொழில்ல சில தடைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த தொழிலின் மூலமாக நிறைய விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு தொழில ஆரம்பிச்சிடுறோம் இந்த மேஷராசி என்பவர்கள். ஏன்னா எதையுமே திட்டமிட்டு செயல்படும் போது அந்த சில தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதையும் தாண்டி நம்ம அதை தான் செய்யணும் அப்படின்னு இந்த மேஷராசி என்பவர்கள் தான் எடுத்த காரியத்தை கைவிடாமல் எந்த விதமான அந்த முயற்சியிலையும் தடைபடாமல் செய்யும் போது, இந்த வக்ரமாக இருக்கும் போது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருப்பார். அதே சமயத்துல அதுல வருமான ரீதியாகவும் நிறைய மாற்றங்களை கொடுத்திருப்பார் இந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கும் போது. இப்போ வக்ர நிவர்த்தி அடையும் போது அவருடைய பார்வையாகப்பட்டது சனி பகவானின் பார்வை பாத்தீங்கன்னா 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, இந்த 3 பார்வைகளும் எங்கெங்க விழுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 3ஆம் பார்வையாக இந்த மேஷ ராசி அன்பர்களையே பார்க்கிறார். மேஷ ராசியவே அந்த சனி பகவான் பார்க்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக இந்த சிம்ம ராசியை, மேஷ ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான அந்த சிம்ம ராசியை பார்க்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் பார்வையாக இந்த மேஷ ராசி அன்பர்களின் 8ஆம் இடத்தை, அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடத்தை விருச்சிக ராசியை பார்க்கும்போது இந்த 4.5 மாதங்கள் இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு கடன்கள் எல்லாமே சில அளவு குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. நிறைய கடன்கள் வாங்கி வச்சிருக்கிறீங்க, தொழில் ரீதியாக நிறைய சமாளிக்க முடியாத கடனை வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழில் சம்பந்தமாக சில கடன்களை அடைப்பதற்கு உண்டான ஒரு நல்ல மாதமாக தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள், பரணி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே ஒரு துடிப்போட இருப்பாங்க, நம்ம இதையே சாதிச்சிடணும். ஏன்னா மேஷ ராசியில இருக்கக்கூடிய அந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா மேஷராசி செவ்வாய்க்கு அதிபதி, இந்த பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்படி இருக்கும்போது நிறைய சாதிக்கணும், நிறைய நம்ம விஷயங்களை பண்ணணும், தொழில் ரீதியாக நிறைய பண்ணணும். ஒருத்தர் வேலையே பார்த்துட்டு இருக்கிறாருன்னா அவரு ஒரு சொந்தமாக ஒரு தொழிலும் செய்யக்கூடிய ஒரு திறமைசாலிகளாக தான் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் இருப்பீங்க. அந்த அப்படிப்பட்ட இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 4.5 மாதங்கள் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் சம்பந்தமாக யாராவது புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், இல்ல எனக்கு அந்த ஏற்கனவே நான் தொழில் செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல ஒரு சில மாற்றங்களை பண்ணணும் அப்படின்னு நினைக்க விரும்புறவங்க தாராளமாக இந்த 4.5 மாதங்களுக்கு தாராளமா செய்யலாம். ஏன்னா இந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் இந்த 4.5 மாதங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றம் தான் உங்களுக்கு இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலமாக இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா மேஷ ராசியில இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனி பகவானினுடைய பார்வையாகப்பட்டது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது உங்க நட்சத்திரத்திற்கு அதிபதியான அந்த சூரியனுடைய ராசியில வேற அந்த சனியின் பார்வை படுறதுனால, அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல படுறதுனால மேலும் மேலும் வேலையில முன்னேற்றம், நீங்க செய்கின்ற அந்த வேலையில நிறைய பதவி உயர்வு, வருமான உயர்வு, நீங்க எதிர்பாராத திருப்பங்கள், இது எல்லாமே தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா அவர் அஷ்டமாதிபதியாகப்பட்ட அந்த 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால அவருக்கு அங்க கர்மகாரகனா பார்க்கிறார். ஆனா உங்களுடைய இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த மேஷ ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் வாய்ப்புகளையும் கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு. இப்படி இந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகப்பட்டது நிறைய ஒரு சந்தோஷமான தருணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்கள். ஏன்னா லாபஸ்தானத்துல இருக்கிறார், லாபஸ்தானம்னு சொன்னாலே மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு தருணம்
தருணமாக தான் இருக்கும். இந்த 4.5 மாதங்கள்ல இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு 60% அளவு உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு சனி வக்ர நிவர்த்தியாக தான் இருக்க போகுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு. கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அதாவது குடும்பத்துல கடன் பிரச்சனைகள், தொழில கடன் பிரச்சனைகள் பத்தாதுன்னு உங்களுக்கு குடும்பம் ரீதியாகவும் சில கடன் தொந்தரவுகள் இருக்கு. அதே சமயத்துல உங்களுக்கு குடும்பத்தோட சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்துட்டு இருக்குது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. நிறைய பேர் குடும்பத்தோட வாழணும்னு நினைச்சாலும் அவங்களால முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவ்வளவோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனா கூட நம்மளால அந்த குடும்பத்துல நல்ல விதமாக ஒரு வாழ்க்கையை நடத்த முடியல. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இதற்கு ஒரு நிவர்த்தியே கிடையாதா அப்படின்னு கேட்கக்கூடிய எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த 4.5 மாதங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அடுத்து பெண்களுக்குன்னு சொல்லும் போது இந்த மேஷ ராசியில பிறந்த பெண்கள் எப்போதுமே ஒரு துடிப்போடையும் ஒரு தன்னம்பிக்கையோடையுமே எப்போதுமே இருப்பீங்க. இவங்களுக்கு சனி என்ன, சூரியன் என்ன, ராகு என்ன, கேது என்ன, எந்த விதமான கிரகங்களையும் பத்தியும் இவங்களுக்கு அக்கறையே கிடையாது. ஏன்னா நான் உழைக்கிறேன், நான் உழைக்கிறதுக்கு என்னுடைய சம்பாத்தியம் முக்கியமா இருக்கு. அந்த சம்பாத்தியத்தினால வரக்கூடிய வருமானத்தை வச்சு நான் என்னுடைய குடும்பத்தை காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய இந்த பெண்கள், மேஷராசி பெண்கள் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாதமாக ஒரு நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. தேவையில்லாத அவமானங்கள், ஏதோ ஒரு காரணம், எதுவுமே காரணம் இருக்காது. நீங்க ஒண்ணுமே பேசியிருக்க மாட்டீங்க. ஆனாலும் உங்களுடைய பேச்சுல ஒரு குற்றம் கண்டுபிடித்து எந்த இடத்துலயும் இருந்தாலும் சரி, அலுவலகத்திலயும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப உறவுலயும் சரி, எந்த பொது இடத்துலனாலும் சரி, நண்பர்கள் மத்தியிலும் சரி, ஏதோ ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து உங்களை ஒரு தனி நபராக, உங்களை தனித்து விடுபடக்கூடிய ஒரு நபராக தான் இது வரைக்கும் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அதனால சில பேர் பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விரக்தியான சூழ்நிலையில இருப்பீங்க. இப்படிப்பட்ட நம்ம எல்லாருக்காகவும் உழைக்கிறீங்க. ஏன்னா பெண்களுக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம் என்ன இந்த மேஷ ராசியில அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் குடும்பத்திற்காகவே தியாகம் செய்பவர்கள். குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் சொல்லி சொல்லி வளர்ந்தவர்கள். அதே சமயத்துல அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களே தன்னுடைய சார்ந்தவர்களே தன்னை இழிவாக பேசும்போது அந்த மனமாகப்பட்டது நிறைந்த வழிகளை சுமந்து கொண்டு ஒரு நடை பிணமாக தான் இந்த மேஷராசி அன்பர்கள் நீங்க வாழ்க்கை பயணம் தொடர்ந்துட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. சனி வக்ர நிவர்த்தியின் மூலமாக மேஷராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில முக்கியமான கட்டங்களை எட்டக்கூடிய ஒரு அத்தியாயமாகவும் இருக்க போகுது. ஏன்னா சில பேருக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்றவங்க எல்லாம் இந்த 4.5 மாதங்கள்ல சில முயற்சிகளை செய்து அதற்குண்டான வாய்ப்புகளை பெற்று அதன் மூலமாக சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது. அதனால இந்த 4.5 மாதங்கள் ஒரு வரமாக அமைந்து இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த துயரங்கள் எல்லாமே களையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. ஏன்னா அடுத்து விரயஸ்தானத்திற்கு வருகிறார் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. அந்த சனி பகவான் விரயஸ்தானத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த 4.5 மாதங்கள் நீங்க என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய ஜாதகப்படி தசா புத்திப்படி அந்த சனி பகவான் எப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கு என்ன பலன்கள் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இப்பவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான புரிதல்கள் இருக்கு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் ஒரு காலம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 7.5 சனியின் காலம் வரும். அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், திருமணம் ரீதியாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.